இன்றைக்கி நம்ம சீக்கிய குக்கிங் சேனலில் ஒரு ரெசிபி முறுக்கு செய்ய போகிறோம். உளுந்தை வறுத்து எடுத்துக்கிட்டால் பொடி செஞ்சு வச்சுக்கிடுவோம். மைதா மாவு உப்பு தண்ணி தொளித்து ஒரு சட்டியில் வச்சு நம்ம அவிச்சு எடுத்துக்கிடுவோம். இன்னும் அவிக்கலை. இப்போ நம்ம அவிச்சு எடுத்துக்கிட்டு தேங்காய் பால் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசையணும். நம்ம முறுக்குக்குள்ள மாவு ரெடி ஆயிடுச்சு. உளுந்து, உப்பு, சீனி போடக்கூடாது, தேங்காய் பால், நெல்லுமா, அரிசி மாவு நல்லா பிணைஞ்சு நல்லா இருந்தால் அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கு. நம்ம இப்போ எண்ணெயை வச்சு நம்ம முறுக்கை பீச்சிடலாம். அதோடு சேர்த்து நம்ம இன்றைக்கி இனிப்பு முறுக்கு அரிசி மாவில் தேங்காய் பால், சீனி, 2 முட்டை, அரைப்படி மாவு நெல் மாவு நம்ம எடுத்துக்கிற வேண்டியதை 2 முட்டை, தேங்காய் பால் ஊற்றி நல்லா பிசைஞ்சாச்சு. பிசைஞ்சு இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சிடணும். 1 மணி நேரமாச்சு பிணைஞ்சு. இப்போ நம்ம குழாயில் வச்சு இடியப்ப உரலில் முறுக்கு உரை வாங்கியிருக்கிறோம். நம்ம இப்படி இந்த மரத்துலனா நம்மளுக்கு கை வலிக்காது. இந்த மாதிரி நம்ம சுட்டு சுட்டு இப்போ எடுத்துக்கிடுவோம். இனிப்பு முறுக்கு சுட்டு எடுத்தாச்சு. நல்லா மொறு மொறுன்னு நல்லா ருசியாகவும் இருக்குது. தேங்காய் பால் விட்டு சுட்டதுனால பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம இது உளுந்து மாவில் செஞ்சதை நான் மைதா மாவில் காமிக்கிறேன். அடுத்தது இதில் தேங்காய் பால் முறுக்கு ரெடி. உளுந்து நம்ம வறுத்து போட்டு சொன்னோம்ல, அதே மாதிரி நல்லா பொரிச்சு போட்டு நல்லா இந்த மாதிரி மொறுப்பாக நல்லா பொருண்டு இருக்கும். பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுங்க. நீங்களே இனிப்பு முறுக்கும் இதே மாதிரி தேங்காய் பால் முறுக்கும் சுட்டு பாருங்கள். பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸாக போயிடும். ஸ்கூல் லீவில் செஞ்சு விடுங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். சீக்கிய குக்கிங் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிய குக்கிங் சேனல்.